ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்வண்டு சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி சம்பா ரவை உப்புமா. இதுக்கு சம்பா ரவை 2 டம்ளர் எடுத்துருக்கிறேன். நான் 3 வெங்காயம் இந்த மாதிரி பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். முந்திரி கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். 3 பச்சை மிளகா, 3 காஞ்ச மிளகா, இஞ்சி சின்ன சின்ன துண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இந்த உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் சூடு ஏறினதும் இந்த ரவையை அதோட போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். நெய் சேர்த்து வறுக்கிறதுனால உப்புமா கொஞ்சம் வாசனையாக நல்லா இருக்கும். ரவை வறுபட்டுச்சு. இப்போ இதை வேற தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் இந்த முந்திரியை போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதோட கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இஞ்சி துண்டுகளை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, காஞ்ச மிளகா 2 பீஸ் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் ரவைக்கு 2.5 டம்ளர் தண்ணி அளவு நான் சேர்த்துருக்கேன். உப்புமா ரொம்ப குழைவாக வேணும்னா 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி கொதித்ததும் ரவையை சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை சேர்த்ததும் நல்லா இப்படி கிளறி விடலாம். இப்போது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அந்த தண்ணி எல்லாம் சுண்டிடும். தண்ணி சுண்டி வரும்போது ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா அந்த தண்ணி மேலே தெரிக்கும். அதனால் ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கலாம். இது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது இந்த உப்புமா.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உப்புமா ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இது மேலே இந்த முந்திரியை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்கலாம். சுவையான சாம்பார் ரவை உப்புமா ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.